அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜீவனுள்ள தேவனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய தேவையெல்லாம் சந்திக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. உம்மை முழு இருதயத்தோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வெளிச்சத்திலே நடக்க எங்களை இந்த காலை வேளையில அர்ப்பணிக்கிறோம். நீங்க எங்களை கரம் பிடித்து நடத்துங்க. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நியாயாதிபதிகள் 20வது அதிகாரம் 22வது வசனம். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை திடப்படுத்தி கொண்டு முதல் நாளில் அணிவகுத்து நின்ற ஸ்தலத்திலே மறுபடியும் போர் செய்ய அணிவகுத்து நின்றார்கள். 11 கோத்திரத்தார் இஸ்ரவேல்ல ஒன்னா சேர்ந்து பென்யமீன் கோத்திரத்திற்கு எதிரா யுத்தத்துக்கு வந்தாங்க. ஆனா முதல் நாள் நடந்த யுத்தத்துல பென்யமீனர் ஜெயிச்சிட்டாங்க. இஸ்ரவேல்ல 22,000 பேர் மரித்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு முந்தின பகுதியில நம்ம வாசித்தோம். இப்ப திரும்பவுமா அவங்க தங்களை தைரியப்படுத்திக்கிட்டு முதல் நாள்ல எங்க கிபியால தான் அணிவகுத்து நின்றாங்க. அங்கதான் பென்யமீனர் இருந்தாங்க. அங்க மறுபடியும் யுத்தம் பண்றதுக்கு அணிவகுத்து நின்றார்கள். அவர்கள் போய் இது முந்தின நாள் தோல்வி அடைந்த போது என்ன செய்தாங்க அப்படின்னா, அவர்கள் போய் கர்த்தருடைய சந்நிதியில் சாயங்காலம் மட்டும் முதல்ல அழுகுறாங்க. இஸ்ரவேலர் எல்லாம் அழுது, எங்கள் சகோதரராகிய பென்யமீன் புத்திரரோடு திரும்பவும் யுத்தம் கலக்க போவோமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்தார்கள். 18வது வசனத்துல முதல்ல யுத்தத்துக்கு போகும்போதும் கர்த்தரிடத்துல விசாரிச்சுட்டு தான் அவங்க போனாங்க. யார் போகணும்னு கேட்டாங்க. யூதா கோத்திரம் தான் முன்னாடி போகணும்னு ஆண்டவர் பேசினாரு. அதன்படிதான் செயல்பட்டாங்க. ஆனா தோல்வியை சந்திச்சாங்க. உடனே அவங்க சோர்ந்து போகல. கர்த்தருக்குள்ள தங்களை திடப்படுத்தி கொண்டு மறுபடியும் கர்த்தரிடத்துல கேக்குறாங்க, நாங்க போகலாமா அப்படின்னு கேட்கும்போது, அப்பொழுது கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாக போங்கள் என்றார். ஆண்டவர்கிட்ட விசாரித்துதான் மறுபடியும் யுத்தத்துக்கு போறாங்க. மறுநாளில் இஸ்ரவேல் புத்திரர் பென்யமீன் புத்திரர் கிட்ட சேர்ந்த போது பென்யமீன் கோத்திரத்தாரும் அந்நாளில் கிபியாவில் இருந்து அவர்களுக்கு எதிரே புறப்பட்டு வந்து பின்னும் இஸ்ரவேல் புத்திரரில் பட்டயம் உருவின 18,000 பேரை தரையிலே விழும்படி சங்கரித்தார்கள். பார்த்தா இப்பயும் இஸ்ரவேலருக்கு தோல்விதான். 18,000 பேர் மரித்து போயிட்டாங்க. இவங்க ஆண்டவர்கிட்ட விசாரிச்சுதான் வந்தாங்க. ஆனா இப்ப 2வது முறையா தோல்விய சந்திக்கிறாங்க. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரராகிய சகல ஜனங்களும் புறப்பட்டு தேவனுடைய வீட்டிற்கு போய், உடனே இவங்க ஏன் கேள்வி கேட்கல. இந்த இடத்துல திரும்பவும் ஆண்டவர் இடத்துலதான் போறாங்க. இந்த மாதிரி நடக்கிறதன் மூலம் அவங்கள இன்னும் கொஞ்சம் தாழ்த்துறதுக்கு அது ஏதுவா இருந்துச்சு. முதலே வெற்றி பெற்றிருந்தாங்கன்னா தங்களை குறிச்சு பெருசா நினைச்சிருப்பாங்க. ஆண்டவர் எப்பயும் நம்மளோட நன்மைக்காகத்தான் எல்லாவற்றையும் செய்கிறார். அந்த விசுவாசம் நமக்கு ரொம்ப அவசியம் தேவை. இப்ப ஆண்டவர் நேர்த்தியா இஸ்ரவேல் மக்களை நடத்துறாங்க. இப்ப அவங்க கர்த்தரோட சந்நிதியில போய் அழுது தரித்திருந்து அங்கே இருந்து அன்று சாயங்காலம் மட்டும் உபவாசித்து சாப்பிடாம உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றாங்க. கர்த்தருடைய சந்நிதியில் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் இட்டு பலி செலுத்துறாங்க. ஏன்னா பழைய பாட்டு நாட்கள்ல பலி செலுத்தும் போது கர்த்தர் அவங்கள சந்திப்பாரு. அது அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த நியாய பிரமாணத்துல சொல்லப்பட்டபடி கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. கர்த்தருக்கு பலியிட்டு கர்த்தரிடத்தில் விசாரித்தார்கள். திரும்பவுமா கர்த்தர்கிட்ட கேக்குறாங்க, ஏன் இப்படி என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. தேவனுடைய உடன்படிக்கையின் பெட்டி அந்நாட்களில் அங்கே இருந்தது.
கர்த்தருடைய சந்நிதியில அவங்க ஜெபிக்கிற அந்த நேரத்துல உடன்படிக்கை பெட்டி அங்க இருக்கிறது. உடன்படிக்கை பெட்டின்றது தேவ பிரசன்னத்தை குறிக்கும். தேவ மகிமை சூழ்ந்த அங்க அந்த இடத்துல இருந்துச்சு. இவங்களோட அந்த இடத்துல அவங்க ஜெபம் பண்றாங்க. ஆரோனின் குமாரனாகிய எலெயாசரின் மகன் பினகாஸ் அந்நாட்களில் அவருடைய சந்நிதியில் நின்றான். ஆசாரியனாய் இருந்தது, பிரதான ஆசாரியனாய் இருந்தது பினகாஸ். பினகாஸ் தான் இந்த ஆராதனையை நடத்துறாரு. இந்த பலி செலுத்தினது பினகாஸ். எங்கள் சகோதரராகிய பென்யமீன் புத்திரரோடே பின்னும் யுத்தம் பண்ண புறப்படலாகாதா என்று அவர்கள் விசாரித்தார்கள். இப்ப 3வது முறையா கர்த்தரிடத்துல விசாரிக்கிறாங்க, நாங்க யுத்தத்துக்கு போகவா, புறப்படலாமா? அப்பொழுது கர்த்தர், போங்கள், நாளைக்கு அவர்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பேன். இப்பதான் ஆண்டவர் அவங்ககிட்ட பேசுறாங்க, நாளைக்கு நான் அவர்களை உங்க கையில ஒப்பு கொடுப்பேன். முதல் தடவை கேட்டப்ப யூதா முந்தி போக கடவன் மட்டும் சொன்னார். 2வது தடவை கேட்ட போது அவர்களுக்கு விரோதமாக போங்கள் மட்டும்தான் சொன்னார். இப்ப நான் அவங்கள உங்க கையில ஒப்பு கொடுப்பேன். அப்ப யுத்தத்தை யார் செய்ய போறா? கர்த்தர் செய்து வெற்றிய இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்க போறார். ஏன்னா அவங்க கர்த்தரையே சார்ந்து இருந்தாங்க, தங்களுடைய பலத்தை சார்ந்து இல்லை. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திர கிபியாவை சுற்றிலும் பதிவிடைக்காரர்களை வைத்து, இப்ப என்ன செய்யறாங்கன்னா, கிபியா அந்த பட்டணத்துலதான் பெலிஸ்தியர் இருக்காங்க. அந்த பட்டணத்தை சுத்தி கொஞ்சம் ஆட்களை ஒளிந்திருக்க பண்ணாங்க, பதிவிடைக்காரர்களை வைத்தாங்க. 3ஆம் நாளிலே பென்யமீன் புத்திரருக்கு விரோதமாய் போய் முன் 2 தரம் செய்தது போல கிபியாவுக்கு சமீபமாய் போருக்கு அணிவகுத்து நின்றார்கள். கொஞ்சம் பேரை ஒளிஞ்சிருக்க வச்சுட்டு எப்பயும் செய்யற மாதிரி கிபியாவுக்கு முன்னாடி வந்து நின்று யுத்தத்துக்கு அணிவகுத்து நின்றார்கள். அப்பொழுது பென்யமீன் புத்திரர் ஜனத்திற்கு விரோதமாய் புறப்பட்டு பட்டணத்தை விட்டு அப்பாலே வந்து வெளியிலே பெத்தேலுக்கும் கிபியாவுக்கும் போகிற 2 வழிகளில் இஸ்ரவேல் ஜனங்களை ஏறக்குறைய 30 பேரை முதல் 2 தரம் செய்தது போல வெட்டமும் கொல்லவும் தொடங்கினார்கள். ஃபர்ஸ்ட் பென்யமீனர் ஜெயிக்கிற மாதிரி எப்பயும் வெட்டுற மாதிரி 30 பேரை இஸ்ரவேலர்ல 30 பேர் மரித்து போனாங்க. முன் போல நமக்கு முன்பாக முறியடிக்கப்படுகிறார்கள் என்று பென்யமீன் புத்திரர் சொன்னார்கள். அவங்க பேச்சும் நடந்த மாதிரியே இப்ப நம்ம தான் ஜெயிக்க போறோம் அப்படின்ற பேச்சு பென்யமீனர் பேசுனாங்க. இப்பயும் நம்ம தான் ஜெயிக்க போறோம். இஸ்ரவேல் புத்திரரோ அவர்களை பட்டணத்தை விட்டு அப்பாலே இருக்கிற வழிகளிலே வரப்பண்ணும்படி நாம் ஓட வேண்டும் என்று சொல்லி இருந்தார்கள். தோத்து போன மாதிரி ஓடணும். அப்ப அவங்க கிபியா விட்டு எல்லாரும் வெளியே வந்துருவாங்க. யுத்தத்துக்கு அப்படி வெளியே வர வைக்கணும், பட்டணத்தை விட்டு வெளியே வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஓடினாங்க. அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் எல்லாரும் தங்கள் ஸ்தானத்திலிருந்து எழும்பி பாகால் தாமாரிலே யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள். இஸ்ரவேலில் கிபியாவின் பள்ளத்தாக்கிலே பதிவிருந்தவர்கள் தங்கள் ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு, இவங்க எல்லாரும் வெளியே வந்த பிறகு ஒளிஞ்சிருக்கிறவங்க எல்லாம் எந்திரிச்சு வந்துட்டாங்க. இஸ்ரவேலர்ல ஒளிஞ்சிருந்தவங்க வர்றாங்க. அவர்களில் எல்லா இஸ்ரவேலும் தெரிந்து கொள்ளப்பட்ட 10,000 பேர் கிபியாவுக்கு எதிரே வந்தார்கள். யுத்தம் பலத்தது. ஆனாலும் தங்களுக்கு விக்கினம் நேரிட்டதென்று அவர்கள் அறியாதிருந்தார்கள். தங்களுக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்றதே பென்யமீன் புத்திரருக்கு தெரியல. இப்ப கிபியாவை சுத்திலும் ஒளிஞ்சிருந்தவங்க யுத்தத்துக்கு வந்துட்டாங்க. கர்த்தர் இஸ்ரவேலுக்கு முன்பாக பென்யமீனை முறிய அடித்தார். இப்ப யார் தோல்வியை சந்தித்ததுன்னா பென்யமீன் புத்திரர் தோற்கடிக்கப்பட்டாங்க. கர்த்தரே இந்த வெற்றிய கொடுத்தார் இஸ்ரவேலுக்கு.
அந்நாளிலே இஸ்ரவேல் புத்திரர் பென்யமீனிலே பட்டயம் உருவின ஆட்களாகிய 25,100 பேரை சங்கரித்தார்கள். பென்யமீன் கோத்திரத்துல அழிவை சந்தித்தது 25,100 பேர் மரித்து போயிட்டாங்க. இப்ப 36வது வசனத்துல இருந்து கடைசி வரையில் இருக்கிறது. அந்த 25,100 பேரை எப்படி அவங்க ஜெயிச்சாங்க அப்படின்றத விளக்கமா பின்பகுதியில சொல்லப்பட்டிருக்கு. இஸ்ரவேலர் கிபியாவுக்கு அப்பாலே வைத்த பதிவிடையை நம்பி இருந்தபடியினால் பென்யமீனருக்கு இடம் கொடுத்தார்கள். அதனாலே அவர்கள் முறியடிக்கப்படுவார்கள் என்று பென்யமீன் புத்திரருக்கு காணப்பட்டது. முதல்ல இடம் கொடுத்தாங்க, ஓடி போற மாதிரி ஓடி போனாங்க. உடனே பென்யமீனர் என்ன நினைச்சாங்கன்னா, நம்ம தான் முறியடிக்க போறோம் அப்படின்னு நினைச்சாங்க. அப்பொழுது பதிவிடையில் இருந்தவர்கள் தீவிரமாய் கிபியாவின் மேல் பாய்ந்து பரவி பட்டணத்தில் இருக்கிற எல்லாரையும் பட்டய கருக்கினால் வெட்டினார்கள். ஒளிஞ்சிருந்தவங்க வந்து கிபியாக்குள்ள நுழைஞ்சி அந்த பட்டணத்துக்குள்ள இருந்தவங்களை எல்லாத்தையும் அழிச்சு போட்டாங்க. பட்டணத்திலிருந்து மகா பெரிய புகை எழும்ப பண்ணுவதே இஸ்ரவேலருக்கும் பதிவிடைக்காரருக்கும் குறிக்கப்பட்ட அடையாளமாய் இருந்தது. பட்டணத்திலிருந்து பெரிய புகை வரும்போது அந்த பதிவிடைக்காரர்கள் இஸ்ரவேலருக்கு ஜெயிச்சிட்டோம் அப்படின்றத அடையாளமா காட்டும்படியா வச்சிருந்தாங்க. ஆகையால் இஸ்ரவேலர் யுத்தத்திலே பின்வாங்கின போது பென்யமீனர் முந்தின யுத்தத்தில் நடந்தது போல அவர்கள் நமக்கு முன்பாக முறியடிக்கப்படுகிறார்களே என்று சொல்லி இஸ்ரவேலில் ஏறக்குறைய 30 பேரை வெட்டவும் கொல்லவும் தொடங்கினார்கள். முதல்ல நினைச்சாங்க, நம்ம தான் ஜெயிக்க போறோம், ஏற்கனவே 2 முறை ஜெயிச்சிட்டோம், இப்பயும் நம்ம தான் ஜெயிக்க போறோம்னு முதல்ல 30 பேரை இஸ்ரவேல்ல வெட்டினாங்க. பட்டணத்திலிருந்து புகையானது ஸ்தம்பம் போல உயர எழும்பின போது பென்யமீனர் பின்னாக பார்த்தார்கள். இதோ பட்டணத்தின் அக்கினி ஜுவாலை வான பரியந்தம் எழும்பிற்று. பட்டணம் ஃபுல்லா ஒளிஞ்சிருந்தவங்க உள்ள நுழைஞ்சி எல்லாத்தையும் வெட்டி அங்க அக்கினிய போட்டாங்க. புகை வந்துச்சு. அந்த அக்கினி ஜுவாலைய வெளியே இருந்து பென்யமீனர் பார்க்கிறாங்க. அப்பொழுது இஸ்ரவேலர் திரும்பி கொண்டார்கள். ஓடுற மாதிரி ஓடுனவங்க இப்ப இஸ்ரவேலர் திரும்புறாங்க. அப்ப பென்யமீனர் தங்களோட கிபியா பட்டணத்துக்குள்ளேயும் நுழைய முடியாது, அங்க தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. முன்னாடி போனா இஸ்ரவேலர் வர்றாங்க, நடுவுல அவங்க மாட்டிக்கிட்டாங்க. பென்யமீன் மனுஷரோ தங்களுக்கு விக்கினம் நேரிட்டதை கண்டு திகைத்து, இப்பதான் அவங்களுக்கு ஆபத்து புரியுது. முன்னாடி இஸ்ரவேலர், பின்னாடி அக்கினி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு தங்களோட பட்டணம் ஃபுல்லா. இப்பதான் ஆபத்தை உணர்ந்து இஸ்ரவேல் புத்திரரை விட்டு வனாந்திரத்திற்கு போகிற வழியாக நேரே திரும்பி ஓடி போனார்கள். ஆனாலும் யுத்தம் அவர்களை தொடர்ந்தது. பட்டணங்களில் இருக்கிறவர்களும் தங்களுக்கு நடுவே அகப்பட்டவர்களை கொன்று போட்டார்கள். வனாந்திரத்துக்கு ஓடி போறாங்க, ஆனா யுத்தம் முடியல, அங்கேயும் தொடர்ந்து வருது. பட்டணத்துல இருந்தவங்க எல்லாம் கொல்லப்பட்டாங்க. இப்படியே பென்யமீனரை வளைத்து கொண்டு துரத்தி கிபியாவுக்கு கிழக்கே புறமாக வரும் மட்டும் அவர்களை லேசாய் மிதித்து போட்டார்கள். ரொம்ப ஈஸியா ஜெயிக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சார். இதனால் பென்யமீனரில் 18,000 பேர் விழுந்தார்கள். அவர்கள் எல்லாரும் பலவான்களாய் இருந்தார்கள். பென்யமீனர் நல்ல பலசாலிகள், ஆனாலும் யுத்தத்துல தோல்விய சந்திச்சாங்க. ஏன்னா கர்த்தரே யுத்தத்தை பண்ணதுனால. மற்றவர்கள் விலகி வனாந்திரத்தில் இருக்கிற இப்ப 18,000 பேர் மரித்து போனாங்க. 44வது வசனத்துல பார்த்தோம். மொத்தம் 25,100, அதுல 18,000 பேர் இங்க அழிவை சந்திச்சாங்க. அடுத்து வனாந்திரத்தில் இருக்கிற ரிம்மோன் கண்மலைக்கு ஓடி போனார்கள். அவர்கள் இன்னும் 5,000 பேரை வழிகளில் கொன்று மற்றவர்களை கீதோ மட்டும் பின்தொடர்ந்து அவர்களில் 2,000 பேரை வெட்டி போட்டார்கள். முதல்ல 18 பார்த்தோம் 44வது வசனத்துல. அடுத்தது 5,000 பேர், அடுத்து 2,000 பேர். இப்ப
25,000 பேர் வந்துருச்சு. இவ்விதமாய் பென்யமீனில் அந்நாளில் விழுந்தவர்கள் எல்லாரும் 25,000 பேர். அவர்கள் எல்லாரும் பட்டயம் உருவுகிற பலவான்களாய் இருந்தார்கள். எல்லாரும் பலசாலிகள் தான். ஆனா கர்த்தர் அவங்களுக்கு விரோதமா இருந்ததுனால அவங்களால ஜெயிக்க முடியல. 600 பேர் திரும்பி கொண்டு ஓடி வனாந்திரத்தில் இருக்கிற ரிம்மோன் கன்மலைக்கு போய் ரிம்மோன் கன்மலையிலே 4 மாதம் இருந்தார்கள். இப்ப தப்பிச்சது மொத்தம் 600 பேர் தான் பென்யமீன் கோத்திரத்துல. அவங்க 4 மாசம் ரிம்மோன் கன்மலையில ஒளிஞ்சிருந்தாங்க. இஸ்ரவேலரோ பென்யமீன் புத்திரர் மேல் திரும்பி பட்டணத்தில் மனுஷர் தொடங்கி மிருகங்கள் மட்டும் கண்டவைகள் எல்லாவற்றையும் பட்டய கருக்கினால் வெட்டி கண்ட பட்டணங்களை எல்லாம் அக்கினியினால் கொளுத்தி போட்டார்கள். மனுஷரை வெட்டி கண்ணில் பார்த்ததெல்லாம் பட்டயத்தினால வெட்டி போட்டாங்க. பட்டணம் முழுசும் அக்கினினால சுட்டெரித்தாங்க. இஸ்ரவேலர் வெற்றி சிறந்தாங்க. இந்த நாள்ல நம்ம என்ன கற்றுக்கொண்டோம்னா, 2 முறையும் இஸ்ரவேலர் தோல்விய சந்திச்சாங்க. ஆண்டவர்கிட்ட போய் விசாரிச்சாங்க. ஆண்டவர் சொன்ன பிறகுதான் யுத்தத்துக்கு போனாங்க. ஆனாலும் தோல்விய சந்திச்சாங்க. ஆனா சோர்ந்து போகல. திரும்பவுமா ஆண்டவர்கிட்ட போறாங்க. நம்மளும் கூட வாழ்க்கையில தோல்விகளை சந்திக்கும் போது சோர்ந்து போக கூடாது. கர்த்தர் மேல விசுவாசமா இருக்கணும். ஆண்டவர்கிட்ட போய் திரும்பவுமா நம்ம கேட்கும்போது ஆண்டவர் நம்மளை வழி நடத்துவாரு. நம்ம அந்த பிரச்சனைகள் எல்லாம் நமக்குள்ள தாழ்மையை கொண்டு வரும். கர்த்தரை சார்ந்து கொள்ள கற்றுக் கொடுக்கும். அநேக பாடங்களை அந்த தோல்வியின் மூலம் நம்ம கற்றுக்கொள்வோம். இங்க இஸ்ரவேலர் திரும்பவுமா போய் ஆண்டவர் சந்நிதியில பலி செலுத்தி உபவாசம் இருந்து ஜெபம் பண்றாங்க. ஆண்டவர் நான் உங்க கையில அவங்கள ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யுத்தத்தை நானே செய்து வெற்றி உங்களுக்கு தருவேன் அப்படின்னு பேசுனாங்க. அந்த வார்த்தையை நம்பி இஸ்ரவேலர் மறுபடியுமா யுத்தத்துக்கு போறாங்க. அந்த பென்யமீன் கோத்திரத்தார் முதல்ல ஆரம்பத்துல 30 பேரை இஸ்ரவேலர்ல வெட்டிட்டு இனி நம்ம தான் ஜெயிப்போம் அப்படின்ற எண்ணத்தோடு இருந்தாங்க. அவங்கள பட்டணத்தை விட்டு வெளியே வர்றதுக்காக இஸ்ரவேலர் ஓடுற மாதிரி காட்டினாங்க. நிறைய பேர் வெளியே வந்துட்டாங்க. ஒளிஞ்சிருந்த இஸ்ரவேலர் போய் கிபியா பட்டணத்தை இருக்கிற ஜனங்களை அழித்து பட்டணத்துல அக்கினினால தீ கொளுத்துனாங்க. அந்த புகையை பார்க்கும்போது வெளியே இருந்த இஸ்ரவேலர் வெற்றி பெற்றத அறிந்து கொண்டாங்க. இப்ப இஸ்ரவேலர் திரும்பி வந்தாங்க. பென்யமீன் கோத்திரத்தார் பின்னாடி போனா ஊருக்குள்ள போகவும் முடியாது, அக்கினி எரியுது. முன்பக்கம் இஸ்ரவேலர் இருக்காங்க, தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை. இப்பதான் அவங்க தங்களோட ஆபத்தை உணர்ந்தாங்க. அப்ப அவங்க வனாந்திரத்துக்கு ஓடி போனாங்க. முதல்ல 18,000 பேர் அழிக்கப்பட்டாங்க பென்யமீனர்ல. அடுத்து 5,000, அடுத்து 2,000, இப்படி 25,000 பேர் அழிந்து போயிட்டாங்க. மீதம் 600 பேர் மட்டும் கண்மலையில 4 மாதம் ஒளிந்திருந்தாங்க. இஸ்ரவேலர் பென்யமீன் கோத்திரத்துல இருக்கிற ஜனங்களை அழித்து அந்த பட்டணத்தெல்லாம் அக்கினினால கொளுத்தி போட்டாங்க அப்படின்றத இந்த நாள்ல தியானித்தோம். நம்ம இப்ப ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, நாங்களும் கூட இந்த நாள்ல கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்க கடந்து செல்கிற எல்லா சூழ்நிலையிலும் உண்மையில் நம்பிக்கையாய் இருந்து விசுவாசத்தை கடைசி பரியந்தம் காத்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. தோல்வியை சந்திக்கும் போது அதன் மூலம் நீங்க எங்களுக்கு கற்றுத்தருகிற பாடங்களை கற்றுக்கொண்டு விசுவாசத்திலே நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, உண்மையே சார்ந்து வாழ கிருபை செய்யுங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிறவங்களை பயன்படுத்துங்க. ஆண்டவரே, அநேகர் சத்தியத்தை அறிந்து விடுதலை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். நாங்களும் ஆண்டவரே உம்முடைய ராஜ்ய பணியிலே எங்களுக்காய் நீங்க கொடுத்த ஊழியத்தை செய்து முடிக்க கிருபையும் பலனும் ஞானம் தந்து வழி நடத்துங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.